ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்புல முதல்வரின் முகவரித்துறை சார்புல வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு தேவையான தகவலை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இந்த ஒரு ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து கலந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு வந்து ஒரு முழு தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து கலந்துக்கோங்க. லைக் வந்து நீங்க நீண்ட நாளா பட்டா அப்ளை பண்ணி உங்களுக்கு பட்டா வந்து கிடைக்கல, இது வரைக்கும் குடுக்கல, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா கலந்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெகு சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வந்து வாங்குறது, அதே மாதிரி இலவச வீடு வாங்குறது, பிறப்பு இறப்பு சான்று வாங்குறது, இலவச வீட்டுமனை பட்டா வாங்குறது, லோன் வாங்குறது, ஸ்காலர்ஷிப் வாங்குறது, அது மட்டும் இல்லாம பென்ஷன் ரொம்ப நாளா அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு பென்ஷனே கிடைக்கல அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல சேவைகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து உங்க மாவட்டத்துல வந்து எங்கெங்க வந்து நடக்குது, எந்த டேட்ல என்னென்ன நடக்குது, அதே மாதிரி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்ணி அவங்க கிட்ட வந்து சப்மிட் பண்றது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா ஜூலை 15 நாளைக்கு நாளைக்கு தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 இடத்துல பிளேஸ்ல வந்து இந்த உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு வந்து ஸ்கீம்ல இருந்து அட்டன் பண்ணணுமோ அந்த ஸ்கீமுக்கான அந்த வேன்யூ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து 15/7/2025 இந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரியலூர்ல வந்து 3 இடத்துல வந்து நடக்குது, செங்கல்பட்டுல 6 பிளேஸ் நடக்குது, சென்னையில வந்து 7 பிளேஸ் நடக்குது, சென்னையில வந்து ஜூன் வைஸா வந்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 7 இடத்துல நடக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மாதிரி தனித்தனியா நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடலூர்ல ஒரு இடத்துல நடக்குது, தர்மபுரியில வந்து 6 பிளேஸ்ல வந்து நடக்குது, அதே மாதிரி திண்டுக்கல்ல நடக்குது, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரிஸ், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த லொகேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கேம்ப்ல இருந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எந்த இடத்துல நீங்க வந்து பாத்துட்டீங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கேம்ப்லயே போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பதிவு எண் அப்படிங்கிற இடத்துல பதிவு எண் வந்து நம்ம என்ட்ரி பண்ண தேவையில்லை, அது அவங்களே வந்து என்ட்ரி பண்ணிடுவாங்க. குடும்ப அட்டை எண் அப்படிங்கிறதுல உங்களோட ரேஷன் கார்டை போயில அந்த எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுல ரேஷன் கார்டு நம்பரை எழுதிட்டு மனுதாரருடைய பெயர் அப்படிங்கறத உங்களோட பேரை போட்டுருங்க. முகவரி அப்படிங்கறதுல உங்க வீட்டு அட்ரஸ் போட்டுருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாலினம் அப்படிங்கறது நீங்க ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, இதை கரெக்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து இணைப்பில் உள்ள சேவை பட்டியலில் இருந்து தங்களது கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடவும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது இணைப்பில் உள்ள சேவை பட்டியல் அப்படிங்கறத அந்த கேம்ப்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த கேம்புக்கான அந்த இணைப்பு பட்டியல் அப்படிங்கறத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவை பட்டியல். சரிங்களா? இந்த சேவை பட்டியல்ல ஒவ்வொரு துறை வாரியான பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைக் வந்து தொழிலாளர் நலத்துறை, அதே மாதிரி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து வேணுமோ அதை நீங்க வந்து தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில வந்து பட்டாசிட்டா வந்து நீங்க வாங்க ரொம்ப நாளா அந்த அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்க அதுக்கு உண்டான விஷயத்த வந்து நீங்க வந்து வாங்கலாம். தகுதிகள்னு சொல்லிட்டு தேவைப்படும் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டா மாறுதல், இதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நகலு, ஈசி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த இடத்துல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வருவாய் சான்று, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்று, சிறு குறு நடுத்தர சான்று, ஓபிசி சர்டிபிகேட்டு, முதியோர் உதவித்தொகைக்கு வந்து வாங்குறதுக்கு, விதவை உதவித்தொகைக்கு வந்து வாங்குறதுக்கு, கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு உண்டான உதவித்தொகை வாங்குறதுக்கு, திருமணமாகாத பெண்ணுக்கு வந்து உதவித்தொகை வாங்குறது, இது மாதிரி ஒவ்வொரு வாரியா வந்து பாத்தீங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து
ப்ராப்ளத்த நீங்க வந்து சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ, அதுக்கு நேரா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ நீங்க தேடி புடிச்சு என்ன பண்ணுங்க, வீட்ல இருக்கும்போதே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு போகும்போது எடுத்துட்டு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அததான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த துறை வாரியான சேவைகள் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டியல் அப்படிங்கிறது அந்த கேம்ப்லயே இருக்கும். அத பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து குடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து வருவாய் துறைன்னு போட்டுட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய இந்த இடத்துல நீங்க வந்து சொல்லணும். சொல்லி இந்த இடத்துல ஷார்ட்டா நீங்க எழுதுனா போதும். சப்போஸ் வந்து அவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த சேவை வந்து பட்டியல்ல வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, தாங்களது கோரிக்கை சேவை பட்டியல் வந்து இல்லையெனில், நீங்க வந்து கோரிக்கையை சுருக்கமாக வந்து குறிப்பிடவும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைய இந்த இடத்துல நீங்க வந்து கோரிக்கைய வந்து எழுதிட்டு, நீங்க இந்த இடத்துல மனுதாரருடைய கையொப்பம் அப்படிங்கிறதுல உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய ஒப்புகை சீட்ட வந்து இந்த கட் பண்ணி இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா? இத மட்டும் உங்களுக்கு கிட்ட வந்து கிழிச்சு குடுத்துருவாங்க கட் பண்ணி. இத நீங்க வந்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம விண்ணப்பதாரரிடமிருந்து அவங்க வந்து சிஸ்டத்திலேயே வந்து இன்ஸ்டன்ட்டா வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணிருவாங்க. அப்டேட் பண்ண உடனே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர இந்த இடத்துல அவங்க எழுதி குடுப்பாங்க. அத எடுத்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து அதுல ஆஃபீஸருடைய கையொப்பம் வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த காப்பிய வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்வரின் முகவரித்துறைங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ நம்ம வந்து செக் பண்ணி இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு துறை வாரியா அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, இல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா நீண்ட நாள் பிரச்சனைய வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நாங்க எத்தனையோ கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டோம். ஆனா எங்களுக்கு வந்து சரியான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்க, நீங்க தாராளமா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ண முடியும். அதே மாரி ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வந்துட்டு இருந்தது. ஆனா, இப்ப சமீபத்தில மட்டும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல புதுசா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா மட்டும் தான், இந்த முகாம் மூலியமா மட்டும் தான் உங்களால வந்து அப்ளைவே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த கேம்ப்லயே உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ மறக்காம இந்த தகவல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த மாவட்டத்தில எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டரேட் சார்புல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில எந்த டேட்ல நடக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் தேனி மாவட்டத்தில வந்து எந்த டேட்ல எங்க நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க சோசியல் மீடியா பேஜ்ல. இந்த மாரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில எந்தெந்த டேட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.